இந்த உலகத்துல நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கும் அடுத்தவனோட பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதுக்கும் 100 என்ன 10,000 பேர் கூட கிளம்பி வருவாங்க. ஏன்னா அடுத்தவனோட வளர்ச்சி இவனுங்க யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தன் வளர்ந்துட்டானா அவனை பத்தி தப்பு தப்பா ஊரு ஃபுல்லா தூத்திக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு. அதோட இவனுங்க பேசுற பேச்சே கேட்கிறவனை இவன் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கும், இவன் சொன்னதுதான் உண்மையா இருக்குன்ற லெவலுக்கு நம்ப வைக்கிற மாதிரியே வெள்ளக்கட்டி மாதிரி பேசுவாங்க. அதோட அங்க நடந்தது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இதோட இவனுங்க ஒரு 10 பிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு சொல்லுவானுங்க. இப்போ இதனால கேட்கறவன் என்ன நினைப்பான், இவன் சொல்ற வேலை அவன் தப்பா இருப்பான் போல அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு நினைச்சு அந்த ஒரு நபர்கிட்ட இவன் பேசாமலோ பழகாமலோ மூஞ்சி திருப்பிட்டு போவான். ஆனா அவன் சொல்றதுக்கு மாற அந்த ஒரு நபர் தங்கமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு நஷ்டம்? அந்த ஒரு கேட்கிற நபருக்கு தான் நஷ்டம். அதனால யாரையுமே நாம பேசி பார்த்து பழகி அவங்களோட குணம் என்ன அவங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நாம ஒரு முடிவெடுக்கணும். அடுத்தவன் சொல்றதை கேட்டு முடிவெடுக்கவே கூடாது.